நீங்கள் மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அமித்ஷா அவர்களோடு சேர்ந்து நீங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திச்சிங்க. அவருடைய வீட்டுக்கு போயிருந்தீங்க, உணவு இருந்தீங்க, ஒரு டின்னர். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தமிழக அரசியல் சூடு பிடிக்க தொடங்கிய தருணம்னு அதை சொல்லலாம். அன்றைக்கி ஆரம்பித்த ஹீட் இன்னைக்கு வரைக்கும் குறையாமல் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய நீண்ட நண்பர், முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர். என்ன சொன்னார், எப்படி ரிசீவ் பண்ணார், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, நாங்கள் போகும்போது முதல்ல திரு அமித்ஷா அவர்களுக்கு சால்வை போட்டு மரியாதை பண்ணாங்க. எனக்கும் சால்வை போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சால்வை போட்டாங்க. ஓகே. அப்போ நானும் அவங்களுக்கு சால்வை போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்ன நீங்கள் எல்லா இடத்துலையும் ஹோட்டல் வச்சுருக்கீங்க, இவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்றீங்க அப்படின்னாரு. உடனே அவர் அமித்ஷாஜி கேட்டாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இல்லை அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோட்டல் இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை, 2-3 ஹோட்டல் இருக்குது, 2-3 ஹோட்டல் இருக்குது அப்படின்னா. லேண்ட்ஸ் எல்லாம் உடனே அவர் வேலுமணி என்ன சொன்னார், நிறைய லேண்ட்ஸ் இருக்குன்னாரு. லேண்ட்ஸ் ஜமீ என்ன சொன்னார். உடனே அவர் அமித்ஷா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது கூட்டணி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பதட்டம் திமுக தரப்பிடம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஊடகங்கள் கேள்விகள் வைக்கிறாங்க. இந்த சூழலில் இதனுடைய ஒரு பீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த முருகர் மாநாடை இந்து முன்னணி முன்னெடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா ஆர்கனைசேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போயிட்டு கூட்டம் போட்டு இந்த முருகர் மாநாட்டுக்கு வர வேண்டும், எப்படி வர வேண்டும், எப்படி அதற்கு தயார்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் ஒரு விரதமும் அறிவிச்சிருக்கீங்க. ஸோ என்னுடைய முதல் கேள்வி, ஏன் முருகர் மாநாடு? ரெண்டாவது கேள்வி, அதை ஏன் இப்போது நடத்துறீங்க? இந்த முருகன் மாநாடுங்கிறது இந்து முன்னணி சார்பாக நடைபெறுகிற மாநாடு. இது திரு யோகி ஆதித்யநாத் அவர்களும் வருவதாக இருக்கிறது. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் கண்டிப்பாக வர்றாங்க. இந்த மாநாட்டில் பொறுத்தவரை என்னென்னா, ஒரு பக்தி மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த மட்டும் அது ஒரு சர்ச்சை வந்துச்சு. அந்த சர்ச்சைக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆக என்னென்னா, எல்லாருக்கும் இது இந்துக்கள் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கலந்துக்கிடணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இதில் எல்லாருமே முருக பக்தர்கள் எல்லாருமே கலந்து கொள்ள வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் கலந்து கொள்ள வேண்டும். நான் பிஜேபி ஆட்களை மட்டும்தான் நான் ரொம்ப சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு வேண்டுகோள் தான் வைக்க முடியும். அதனால் நிறைய கலந்து கொண்டு நம்மளுடைய, ஏன்னா அரசாங்கம் ஏற்கனவே திமுக அரசாங்கம் ஏற்கனவே நடத்துனாங்க. இல்லை, அதுதான் கேட்க வந்தேன். அவங்க நடத்துனாங்க, இப்போ அதுக்கு போட்டியாக நீங்கள் நடத்துறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அதுக்கு போட்டியாக நாங்கள் நடத்தலை. இது போட்டின்னு சொல்ல முடியாது. இது எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும். இதுக்காக தேர்தலுக்காகவா? இல்லை, தேர்தலுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் வேணும் அப்படிங்கிறது தான்.